லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாங்க சொல்லாமலே நாங்க போன இடத்த பத்தி நீ சொன்னதும் அப்புறம் தண்ணி பாட்டில் வாங்க நீ போனப்பவே நான் டவுட் ஆனேன். இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீதான் ரவுடிங்களுக்கு நாங்க போற இடத்த சொல்லியிருக்க. என்னடா முழிக்கிற? சொல்றா, உன்னை யார் அனுப்புனது? சார், என் மேல வீணா சந்தேகப்படாதீங்க. என்னை நம்புங்க. என்னை யாரும் அனுப்பல சார். டிரைவர் தம்பி, பொய் சொல்லாதீங்க. நான் கனவுல பார்த்தேன். நீங்க இதே கார்ல ஆக்சிடென்ட் ஆகி சாகுற மாதிரி பார்த்தேன். நான் சாகுற மாதிரி கனவுல பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா தம்பி, அத சொல்லலாமா வேணாமான்னு தான் இவ்வளவு நேரம் நான் யோசனையில் இருந்தேன். நான் கனவுல பார்த்தது இது வரைக்கும் சரியா நடந்திருக்கு. இனியும் நடக்கக்கூடாதுன்னா நீ உண்மையை சொல்லணும். இல்லைன்னா உன் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன இவரு நான் சாக போறேன்னு சொல்றாரு? இதை நம்பலாமா வேணாமா? சொல்றா, உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு என்னென்னமோ பேசுறீங்க. பாத்தீங்களா சார், நான் காருக்குள்ள இருக்கும்போதே லாரியை விட்டு காரை இடிக்கிறாங்க. நீங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்களா சார்? சஞ்சீவ், நான் கனவுல பார்த்த மாதிரியே ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஏய், உன்னை அனுப்பின உன்னையும் சேர்த்து கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்டா. இப்பயாவது உண்மையா சொல்றா? சார், இப்ப அது முக்கியம் இல்ல. நம்ம உயிரோட எப்படியாவது தப்பிக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். மாட்டிக்கிட்டியா? எங்க தப்பிக்க பாக்குறீங்களா? விட மாட்டோம். விடுங்க. எங்க போற? ஏய், உன்னை தப்பிக்க முடியாது. அங்க என்ன சொல்றல? என்ன தப்பிக்க முடியாது. அப்பா, ஸ்கூல் காம்படிஷன்ல கூட ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டது இல்ல. அப்படிப்பட்ட என்ன போய் இப்படி ஓட விட்டுட்டாளுங்களே. ஐயோ, அட வழி விடுமா. அறிவு இருக்கா இல்லையாமா? எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல. சிஸ்டர், நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்க இங்க போங்க. என்னாச்சு? என்னாச்சு சிஸ்டர்? ஏன் இப்படி ஓடுறீங்க? ஐயோ, என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம இந்த விரட்டுறாளுங்க. ஐயோ, சிக்கினா செதச்சிருவாளுங்க. ஓடுறீ சிந்தாமணி. ஐயோ அப்பா, மூச்சு வாங்குதே, முடியலையே. இது வேற எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையே. இந்த பக்கமா? தெரியலையே. அந்த பக்கம் போய் பாப்பா, அந்த பக்கம் போலாவா? ஐயோ, ஒரு நர்ஸ் வேஷம் போட்டதுக்கு இவ்ளோ பாடா? ஐயோ, என்னால முடியலையே. இடுப்பெல்லாம் வலிக்குதே. அடச்சி, இது வேற குறுக்குல நின்னுக்கிட்டு. ஐயோ அப்பா, இதுக்கு மேல முடியலப்பா. அப்பா, ஷோ, அவங்க வரத்துக்குள்ள எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். அந்த பொம்பளை தப்பிக்க விட்டுட்டு இப்படி பொறுப்பில்லாம வந்து நிக்கிறீங்க. போங்க, போய் தேடுங்க. போங்க போங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது சமாளிப்போம். யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. அது வந்து நானு இன்னைக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா?
எனக்கு தெரியாம எப்படி என் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர முடியும்? ஆமால, இவருக்கு தெரியாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர முடியாதுல்ல. ஒளறி மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்றது? சொல்லுங்க. எனக்கு தெரியாம நீங்க எப்படி என் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? அது வந்து நானே சேர்ந்துக்கிட்டேன். என்னது, நீங்களே சேர்ந்துக்கிட்டீங்களா? என்ன பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? ஆஹா, நல்ல ஐடியா. இவரே கொடுத்தாரு. பைத்திய மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். ஹலோ, என்னம்மா சிரிக்கிறீங்க? ஹலோ, என்ன பண்றீங்க? நான் நர்ஸ், அதுவும் பெரிய நர்ஸ். அதனால நான் உங்க எல்லாருக்கும் ஊசி போடுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ எதை சொல்லிட்டு இருக்க? டாக்டர், இந்த பொம்பளையோட பிஹேவியரை பார்த்தா அப்நார்மலா பைத்தியம் மாதிரி தெரியுது. கரெக்ட், நான் பைத்தியம் தான். ஊசி எடுத்துட்டேன். ஊசி போட்டுக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுக்கு ஜுரம் தானே? நான் ஊசி போடலனா உங்களுக்கு ஜுரம் போகாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் லைனா நில்லுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா ஊசி போடுறேன், சரியா? வாங்க 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 வாங்க. டொட்டடை. ஊசி போட்டுக்கமா. இங்க பாருங்க, எல்லாரும் வரிசையா நில்லுங்க. நான் ஊசி போடுறேன். வேண்டாம் வேண்டாம், பயப்படாதீங்க, ஊசி வலிக்காது. வாங்க வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க, ஊசி போட்டுக்கலாம். வாங்க 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 வாங்க. எங்களுக்கு வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஊசி போடலனா ஜுரம் போகாது. வாங்க வாங்க வாங்க. ஒரு சின்ன ஊசி தான், போட்டுக்கோங்க. பிடிங்க அவங்கள, போய் பிடிங்க. யாராவது கிட்ட வந்தீங்க அப்படியே ஊசியை குத்திடுவேன். அவ்வளவுதான். இத்தனை பேர் இருக்கீங்க, போய் பிடிங்க, போங்க. ஏய் ஏய், யாராவது புடிச்சீங்கனா அவ்வளவுதான். ஐயோ, இத வச்சு எப்படியாவது தப்பிச்சிடணும். ஏய் 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 ஏய், போங்க, போய் பிடிங்க. ஐயோ, தப்பிச்சுடுறீ சிந்தாமணி. என்னடாச்சு? ஜுரம் சரியாயிடுச்சு, வா வீட்டுக்கு போலாம். சரி வா போலாம். ஒருவேளை இந்த லூஸ் தான் அபியோட மூக்குல இருந்து மாஸ்க கழட்டி விட்டுருக்குமோ? அடங்கி. ஐயோ, சீதாவா? நல்லா மாட்டிக்கிட்டியா? ஐயோ, கரெக்டான நேரத்துல வந்து புடிச்சிட்டாளுங்களே. அவளை விட்டுறாதீங்க, பிடிங்க. ஐயோ, இவர் வேற வந்துட்டாரே. என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? உங்க மருமக அபிமுகத்துல இருந்த மாஸ்க யாரோ கழட்டி விட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, அத பண்ணது இந்த லூஸ் தான். ஆஹா, லூசனே முடிவு பண்ணிட்டாங்களா? நல்லதுதான். ஐயோ, இவ வேற இந்த முறை முறைக்கிறாளே. ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த அம்மா தப்பிச்சு வந்திருக்கணும். வாடா மைதா மாவு. சுத்தம் எல்லாம் மொத்தமா ரவுண்டு கட்டிட்டாங்க. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. என்னமா நடக்குதுங்க? இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம். யாரு வேணாலும் நம்புவாங்க, இவன் நம்பவே மாட்டான். அபி முகத்துல இருந்த ஆக்சிஜன் மாஸ்க இந்த பைத்தியம் கழட்டி விட்டுருச்சான். ஐயோ, முறைக்கிறத பார்த்தா இவனே நம்மள ஜான்சி கிட்ட புடிச்சு கொடுத்துருவான் போல இருக்கே. இனிமே நம்ம மீதி வாழ்க்கை
ஸ்ரீஜா கூட ஜெயில தான் முடிய போகுது. நர்ஸ், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன போடுங்க. இவங்களை பிடிச்சு கொடுத்துடலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியவங்க தான். அங்க போனதுக்கு பின்னாடி அவங்க பொண்ணு கூட கொஞ்ச நாளைக்கு போய் இருக்கட்டும். இவங்களுக்கு பொண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. தேவையே இல்ல, அவங்க வீட்டுக்காரங்களே நாங்க தான். முடிஞ்சிச்சு. என்னது, நீங்களா? என் கணவரோட கூட பிறந்த உடன்பிறப்பு இவ. ஆனா இப்ப அவர் கூட தான் இவ பிறந்தாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மா, இவங்க அபிய கொல்ல பாத்திருக்காங்க. இவங்கள இனி சும்மாவே விடக்கூடாது. இவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். ஸ்ரீஜா இருக்கிற ஜெயில கொஞ்ச நாள் இருக்கட்டும். என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? என் மருமக அபிய வாழ விடக்கூடாதுன்னு இந்த அம்மா அபிய கொல்ல பாத்திருக்காங்க. இவளும் இவ பொண்ணும் சேர்ந்து இது வரைக்கும் என் குடும்பத்தை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப அபிய வேற கொல்ல பாத்திருக்கா. அண்ணி, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் அபிய பார்க்கதான் வந்தேன், கொல்லலாம் போகல. எது, நர்ஸ் கெட்டப்ல பாக்க வந்தியா? அது வந்து நான் சாதாரணமா வந்தா நீங்க என்ன அபிய பார்க்க விட மாட்டீங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கெட்டப்போட வந்தேன். அது தப்பா? அடச்சி, இல்ல அண்ணி, அபி மேல நான் ரொம்ப பாசமா இருக்கேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. அடச்சி, கையும் களவுமா மாட்டிக்கிட்டு நிக்கும் போது கூட எப்படிங்க போய் சொல்ல முடியுது உங்களால? இல்ல சந்தோஷ், நான் பொய் சொல்லல. என்ன நம்பு, இதான் உண்மை. அடச்சே, திரும்ப திரும்ப போய் பேசாதீங்க. நீங்க அபி ரூமை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அபிக்கு மாஸ்க் கழண்டு வந்துருச்சு. நான் தான் பார்த்தனே. அபிய நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஒரு நாளாவது நினைச்சிருக்கீங்களா? அந்த அபி பாவம். நீங்களும் உங்க பொண்ணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க நல்லவளை கொல்ல துடிக்கிறீங்க. ஒரு நல்லவளை கொல்ல நினைக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? நீங்களா என்னதான் ஜென்மம்? உங்களை அத்தனை கூப்பிடறதுக்கு என் வாய் கூசுது. மா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? நான் ஜான்சி மடத்துக்கு திரும்ப கால் பண்றேன். ஐயோ, எனக்கு களி கன்ஃபார்ம். போன் வேற போக மாட்டேங்குதுமா. அப்பாடா, தப்பிச்சோம். ஜான்சி மட்டும் போன் எடுத்திருந்தா நமக்கு கண்டிப்பா களிதான். என்ன சந்தோஷ், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, நான் அபிய கொல்லத்தான் இங்க வந்தேன். இப்ப என்ன? அதான் அபி சாகலல்ல. சாகாதவளுக்காக நீங்க என்ன ஜெயில போடுவீங்களா? எப்படி போட முடியும்? முடிஞ்சா போடுங்க பாப்போம். பாத்தீங்களாமா, தப்பையும் பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுறாங்கன்னு. ஒத்தனை கொழுப்புடா. கொலை பண்ண வந்த எல்லா நேரத்திலையும் நம்ம குடும்பம்னு பாவம் பார்த்து காப்பாத்தணும்ல, அந்த கொழுப்பு. அண்ணி, கொழுப்பு அது இதுன்னு தேவையில்லாம பேசாதீங்க. என் பொண்ணு ஸ்ரீஜா இப்ப ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் இந்த அபிதான். ஒரு தாயா என் பொண்ணு பக்கத்துல தான் நான் நிப்பேன். என்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணு ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவங்களே பழி வாங்கணும்னு தான் நான் நினைப்பேன். அதுதான் நியாயம். நீங்க அபி பக்கம் நிக்காம என் பக்கம் நின்னு பார்த்தா என் நியாயம் உங்களுக்கு புரியும். அடச்சி வாய மூடு. உன் பொண்ணு ஜெயில இருக்க காரணம் அபி இல்ல, நீதான். நீ உன் பொண்ண சின்ன பிள்ளையிலேயே ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தா அவ திமிரு, அகங்காரம், பழி உணர்வு, குறுக்கு புத்தி இதெல்லாம் இல்லாம நல்லவளா இருந்திருப்பா.
இன்னைக்கு குடும்பம் புருஷன் குழந்தைன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பா. நீ அவளை தப்பா வளர்த்துட்ட. அதான் இப்ப பழி உணர்ச்சியில அபி குடிய கெடுக்க நினைச்சு இப்ப தான் குடிய கெடுத்துட்டு ஜெயில வாழ்ந்துட்டு இருக்கா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அபி உங்களுக்கு அப்படி என்னடி பண்ணிட்டா? அவ புருஷன் குழந்தைன்னு நிம்மதியா வாழ நினைக்கிறவள ஏண்டி சீண்டிக்கிட்டே இருக்கீங்க? அவகிட்ட இருந்து பெத்த புள்ளைய நீங்க புடுங்க நினைச்சிருக்கீங்களே. நீங்க எல்லாம் மனுஷியா? அண்ணி, கீரி பாம்ப பார்த்தா சண்டைக்கு தான் போய் நிக்கும். அதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கீரிக்கும் பாம்புக்கும் உள்ள பகை ஒண்ணு இருக்குல்ல, அது ரத்தத்திலேயே இருக்கு. அதே மாதிரிதான் ஸ்ரீஜாவுக்கும் அபிக்கும் உள்ள பகை. நான் இப்ப சொல்றேன், என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவேன். ஏன் என் உசுர கூட விடுவேன். அதுதான் இந்த சிந்தாமணி. நான் இப்ப சொல்றேன், அபிய நான் ஒண்ணும் பண்ணாட்டி கூட அவ தாம் பிள்ளைய பார்க்காம தான் சாவா. அதுதான் அவளோட சாபம். என்னடி சொன்ன? இன்னொரு வார்த்தை பேசுன நான் கருத்துருவேன். என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அடிக்கிறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு ஜெயில இருந்து வந்ததும் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அபிய சும்மா விட மாட்டேன். விடவே மாட்டேன். என்ன அடி அடிச்சிட்ட அந்த சீதா? எப்படியோ எதிர்த்து பேசி தப்பிச்சு வந்துட்டடி சிந்தாமணி. நீ பெரிய ஆளுதாண்டி. அப்பா, சஞ்சீவ் சார், ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்துங்க சார். இப்ப நம்மளை காப்பாத்த சித்தர்கள் மட்டும்தான் ஒரே வழி. சார், உங்க பையில குங்குமம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சஞ்சீவ். அது கொடுங்களேன். டிரைவர், வாட்டர் பாட்டில் கொடுங்களேன். எதுக்கு சார்? தண்ணி பாட்டில் கொடுறா. இந்தாங்க சார். 18 சித்தர்களே, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். காகபுஜண்டரே சரணம், அகஸ்தியரே சரணம், பாம்பாட்டி சித்தரே சரணம், நந்தி தேவரே சரணம். கடவுளே, பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பானவங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டது என் உயிருக்கே ஆபத்தாயிருச்சே. என்னாச்சு சஞ்சீவ்? நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல வந்தாங்கல்ல, கடைசியில் அவங்களே ஆக்சிடென்ட் ஆக்கிடுச்சு. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். சொல்றா, உன்னை யார் ஆரம்பிச்சது? சார், அவனுங்க என்னை கொல்ல வந்தப்பவே நான் உண்மையை சொல்லணும் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் அவனுங்க எல்லாம் வருமா அனுப்பலாம் ஆளுங்க சார். அடுத்த படுக்கை அபி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. சஞ்சீவ், யூ டாக்கிங் டூ மச். இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும்.
வர்மாவா? இந்த ஆள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? சார் வருமா நீங்க சர்வேஸ்வரம் மலைக்கு போக கூடாதுன்னு உங்களை வழியிலே கொல்ல சொன்னாரு சார். ஆமா சஞ்சீவ், வர்மாங்கிறது யாரு? அது என் பேர்ல 10 கோடி கடன் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கடன் கொடுத்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனரே அவன் தான். வர்மா பெரிய ஆள் தான், இருந்தாலும் என்கிட்ட நல்லபடியாக தானே பழகினாரு. அப்புறம் ஏன் என்ன கொல்ல நினைச்சாரு? சரி சஞ்சீவ், இப்போ நம்ம எதை பற்றியும் யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல சர்வேஸ்வரன் மலைக்கு போய் உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை கண்டுபிடிப்போம். இவனை எப்படி சார் விடுறது? சார் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். சஞ்சீவ், இவன் கண்ணில் ஒரு உண்மை தெரியுது, இவனை மன்னிச்சு விட்டுறலாம். இனிமேலாவது பேராசைப்பட்டு பணத்து பின்னாடி ஓடாம நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிற வழியை பாரு, அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக்கும். சரிங்க சார். வாங்க சஞ்சீவ், நாம சர்வேஸ்வரன் மலைக்கு போகலாம்.